அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் கடந்த 4 நாட்களாக செய்து முடிப்பது ஒரு திறன், அது ஒரு ஆளுமை திறன், அது ஒரு ஆன்மீக திறன் என்பது இயேசுவின் பார்வையாக இருக்கிறது என்பதை பற்றி பகிர்ந்து கொண்டேன். இன்று இந்த செய்து முடிக்கின்ற பண்பை, திறனை இயேசு தன்னுடைய பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்னும் வியப்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இயேசுவுடைய பெற்றோர் இயேசுவை குழந்தையாக இருக்கின்ற பொழுது எருசலேமுக்கு கொண்டு செல்கிறார்கள். எருசலேம் கோவிலில் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அதிலே சில மரபுகள் இருக்கின்றன, சில சடங்குகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அவர்கள் சிறப்பாக நிறைவேற்றுகிறார்கள், அனைத்தையும் நன்றாக செய்கிறார்கள். புறாவை காணிக்கையாக கொடுப்பது, அந்த மூத்த இறைவாக்கினர்களான சிமியோனை சந்திப்பது, அன்னாவை சந்திப்பது என்று பல செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். அதை பற்றி லூக்கா ஒரு செய்தியை சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 39 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவினுடைய தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். யோசேப்பையும் மரியாவையும் திருக்குடும்பத்தை பற்றி தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி அனைத்தையும் செய்து முடித்த பின் நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். ஆகவே எந்த நோக்கத்துக்காக எருசலேமுக்கு சென்றார்களோ அந்த நோக்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். செய்து முடித்த பின்பு அவர்கள் நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள் என்பது ஒரு நுட்பமான ஒரு செய்தி. கூர்ந்து பார்த்தால்தான் அது தெரிகிறது. ஆகவே பெற்றோரிடமிருந்து இயேசு இந்த திறனை, இந்த பழக்கத்தை பெற்றுக்கொண்டார். செய்து முடிக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல நாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து முடிச்சுட்டு தான் ஊருக்கு திரும்பணும். பாதியில் திரும்பக்கூடாது, பாதியை முடிச்சுட்டு மீதியை விட்டுட்டு வரக்கூடாது என்பது நல்ல ஒரு செய்தி. எனவே தான் இயேசு அதை பற்றி விரிவாக பேசுகிறார். செய்து முடிக்க வேண்டும். கட்டடம் கட்ட தொடங்கும் போது அதை முடிச்சிடணும், இல்லாவிட்டால் இவன் கட்டத் தொடங்கினான், கட்டி முடிக்க இயலவில்லை என்று எல்லோரும் ஏளனமாக பேசுவார்கள் என்று இயேசு போதித்தார். ஒரு செயலை செய்து முடிப்பது கடவுளுடைய திருவிழம். ஒரு செயலை செய்து முடிக்கும் போது கடவுளை நாம் ஆட்சிப்படுத்துகிறோம் என்று இயேசு செய்து முடிக்கின்ற திறனை பற்றி விரிவாக பாராட்டி பேசியிருக்கிறார். இயேசுடைய பெற்றோர் எருசலேமுக்கு சென்று கடவுளுடைய திருச்சட்டப்படி அனைத்தையும் செய்து முடித்த பின்புதான் ஊருக்கு திரும்பினார்கள். ஆகவே குழந்தை பருவத்திலிருந்து இயேசு பெற்றோரிடமிருந்து இதை கற்றுக்கொண்டார். நல்ல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ ஒரு வேலையை தொடங்கினா அதை செய்து முடிக்கணும், அதற்கு பிறகு தான் தொலைக்காட்சி பார்க்கணும், அதுக்கு பிறகு தான் சாப்பிடணும், இடையில பாதியில் விட்டுறக்கூடாது. அது ஒரு டிசிப்ளின், அது ஒரு தன் கட்டுப்பாடு என்பதை நல்ல பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசுவின் பெற்றோர் இயேசுவுக்கு இதை கற்றுக் கொடுத்தார்கள். செய்து முடித்த பின்பு அவர்கள் ஊருக்கு திரும்பினார்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாக.